இந்த உலகத்துல சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இல்லாதவங்கன்னு யாராவது ஒருத்தரை காட்டிருங்க பாப்போம். கல்லு ஜடம் அப்படி ஏதாவது இருந்தா அதுக்கு வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா அது கூட பிரச்சனை உண்டுங்கிறான் இப்ப சயின்ஸ்ல. அது ஒரு அழுத்தம் ஏற்படுது, கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன மாறுதல் ஏற்படுது, அப்புறம் பூமி அதிர்ச்சி உண்டாகி அது வெடிக்குது, இப்படி எல்லாமோ நடக்குது. உணர்ச்சியே இல்லாத ஜடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கல்லுக்கு கூட சோதனை சிக்கல், அது உணருதான்னு தெரியல, ஆனாலும் சிக்கல் சோதனை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப மனுஷனா பிறந்த யாராவது சிக்கல் இல்லாம கஷ்டம் இல்லாம துன்பம் இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. இது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு. ஆனா மனுஷனுடைய தாழ்வு மனப்பான்மை அல்லது ஈகோ, நான் ஏன் அதை ஈகோன்னு அப்புறம் சொல்றேன் பாருங்க. கஷ்டம் கூட எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறது ஒரு ஈகோ, தெரியுமா? அவனுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லை, இவனுக்கு கஷ்டம் இல்லை, அவனுக்கு கஷ்டம் இல்லை, எல்லாம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது ஒரு வகையான கர்வம். கர்வம் இல்ல, அகங்காரம். அகங்காரம் வேற, கர்வம் வேற. கர்வமா தன்னை பெருசா நினைக்கிறது, அகங்காரங்கிறது தன்னை பத்தி நினைக்கிறது. அகத்திலிருந்து வெளிப்படுகிற உணர்வு. இப்ப நம்மளுடைய எல்லா சிக்கலுக்கும் யார் காரணம்? இங்க மனுஷங்களை பல பேர் பார்க்க எல்லா சிக்கலுக்கும் இன்னொருத்தர் கை காட்டுவாங்க, அவங்கதான் காரணம். இந்த பொண்டாட்டி வந்ததுலயே நான் நல்லா இல்ல, எல்லாம் பானை பிடிச்ச ஒரு பாக்கியம், என்ன அப்படியே கீழே கொண்டாந்துட்டா அப்படின்பா. அதே மாதிரி சில பேர் சொல்லுவா, என்னன்னா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா சுதந்திரமா சந்தோஷமா இருக்கும், என்னைக்கு இந்த பாவியோடு நான் வீட்டுக்கு வந்தேன்னா அன்னையில இருந்து என் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியே போச்சு, இப்படி சொல்றவங்க இருக்காங்க. இந்த புள்ள பிறந்ததுல இருந்து எல்லாமே வீணா போச்சு. இப்படி ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க மேல் அதிகாரி குறை சொல்றாங்க, ஊழியம் பாக்குறவங்கள கூட சொல்றாங்க. எல்லா சிக்கலுக்கும் வேற யாரோ காரணம். சரி, இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன காண்றாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க? ஜோசியத்தை போறாங்க. இந்த ஜோசியர் சிக்கலை தீர்த்தர மாட்டாரா? கட்டம் கட்டமா போட்ட ஜோசியர், நம்பர் போட்ட ஜோசியர், சோழி உருட்டி போடுற ஜோசியர், தாய்கட்டை போடுற ஜோசியர், தாடி விட்ட ஜோசியர், பொட்டு வச்ச ஜோசியர், குல்லா போட்ட ஜோசியர் விட மாட்டேங்கிறாங்க. எவங்கிட்ட போனா விடிவு கிடைக்கும், நம்முடைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜோசியர், சாமியாரு, குறி சொல்றவரு, அருள்வாக்கு சொல்றவரு, அப்புறம் சின்ன சின்ன டாக்டரு, அப்புறம் சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், இதான் அதெல்லாம் வேற ஒரு பக்கம். அப்படி யார் யார்கிட்ட போய் பார்த்து எப்படி எல்லாம் நம்ம பிரச்சனைக்கு சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு வெளியே வந்துடலான்னு எத்த தின்னா பித்தன் தெளியும்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவான். அது மாதிரி எவங்கிட்டயாவது போய் நம்ம பிரச்சனையை தீர்த்த முடியாதா அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி எவங்கிட்ட எல்லாம் போறீங்களோ அங்கங்க பிரச்சனையை விலைக்கு வாங்குறீங்க. நீங்க எவங்கிட்ட போய் பிரச்சனையை தீர்க்கலாம் நீங்க போய் நிக்கிறீங்களோ அங்கங்க ஒரு பிரச்சனை விலைக்கு வாங்குறீங்க. ஏன் 100% ஜோசியம் அறவேக்காடு, 100% ஜோசியம் அறவேக்காடு. உங்களுக்கு இருக்கிற குழப்பத்துக்கு மேல 4 குழப்பத்தை உள்ள போட்டு விட்டுருவான். ஒரு பொம்பளை பரவா ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, உங்க ஜாதகம் அருமையான ஜாதகமா, ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு இப்ப ராகு சரியில்லைன்னு அவன் கொண்டு போய் ஜோசியத்தை காட்டினான்னு வச்சுங்க, இவன் விடுற டுகுலே வேற. என்னம்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், பீரியட் பரவாயில்ல, ஆனா உங்க ஒய்ஃப் ஜாதகத்துல செவ்வாய் பாருங்க, இப்போ அது மட்டும் சனி பாருங்க, இப்போ மோசமா இருக்கா. இப்ப நினைச்சுக்குவான் நமக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இந்த பிசாசால் தான் நாம கஷ்டப்படுறோம். அவன் நினைக்கிறார் நாம நல்லா தான் இருக்கும், நம்ம ஜாதகம் பிரமாதமா இருக்கு, எல்லாம் இவன் ஜாதகத்தால் தான் நமக்கு இப்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. என்ன அக்கறம் இது, என்ன அக்கறம் யோசிச்சு பாருங்க. தீர்வுக்கு சாமியார்ட்ட போனீங்க, சாமியார் புருஷ முன்னாடி பிரிச்சிருவான், பிரிச்சே போட்டுருவான். புருஷ முன்னாடி அந்தாண்டு பிரிச்சு தனித்தனியா வச்சிருவான். எக்ஸ்பிளாய்டேஷன். நம்ம சிக்கலுக்கு எவன் சார் தீர்வு சொல்ல முடியும்? எங்கேயோ தெருவில் போறோம் சொல்ல முடியுமா? நம்ம சிக்கல் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சிக்கலுக்கு தீர்வு மட்டும் அவன்கிட்ட இருக்கு. சிக்கல் நாம வச்சிருப்போமா, தீர்வு அவங்ககிட்டயும் இருக்கான். டாக்டர்கிட்ட இருக்கு, நம்ம வயிற்று வலியும் டாக்டர் மருந்து இருக்குது, அதுக்கு எல்லா டாக்டரும் தீர்த்தர முடியுமா? எல்லா வயிற்றுலையும் தீர்த்தர முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சிக்கலுக்கு என்ன காரணம்னு மூலத்தை யோசிக்கணும். ஒரு சம்பவம் படிச்சேன், என்ன அழகு தெரியுமா? புத்தர் ஒரு முறை உட்கார்ந்து இருக்காரு, சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கைக்குட்ட மாதிரி ஒரு துணியை எடுத்தார். துணி எடுத்து இப்படி மடிச்சு முடிச்சு போட்டு அது மாதிரி நிறைய முடிச்சு போட்டே இருந்தார் புத்தர். முடிச்சு போட்டுட்டு சிஷ்யர்கிட்ட காமிச்சார். என்ன தெரியுதுன்னு. என்ன தெரியுது? எல்லாரும் இப்படியே பார்த்தாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியல அப்படின்னா. இது எப்படி நம்ம மறுபடியும் பழைய துணி ஆக்குறது? பழைய துணி ஆக்கணும், எனக்கு பழைய துணி வேணும், என்ன பண்றது? அப்போ ஒரு சிஷ்யர் சொன்னார், எங்கெங்கெல்லாம் நாம முடிச்சு எப்படிலாம் போட்டோமோ, எப்படி முடிச்சு போட்டோம்னு தெரிஞ்சாதான் அப்படி பிரிச்சு எடுக்க முடியும்.
எப்படி முடிச்சு உள்நோக்கி வளைஞ்சதுன்னு கண்டுபிடிச்சாலும் அது வெளிநோக்கி திருப்ப முடியும். புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம சிக்கல்களை எப்படி ஏற்படுத்திக்கிட்டோங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம சிக்கல் இருந்து நம்ம வெளியே வர முடியும் புத்தர். இப்ப பாருங்க, நம்முடைய ஒரு வகையான ஆசை ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கும். நம்முடைய கோபம் ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கும். நம்முடைய பிடிவாதம் ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கும். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. நீங்க சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. சக்கரை சாப்பிடுறீங்க, உங்க ஆசை. அது ஒரு தொந்தரவுல கொண்டு போய் விடுதா இல்லையா? உங்க ஆசை, நாசுக்கா சொன்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சில பேர் தான் அடையக்கூடாத விஷயத்து மேல கூட ஆசை வச்சிருக்கான். உலகத்துல அடையவே கூடாத விஷயம் அது மேல கூட ஆசை வச்சிருக்கான். அடையலேன்ற துக்கம், அடைஞ்சிட்டா ரகசியத்தை காப்பாற்றணுங்கிற துக்கம், வெளியே தெரிஞ்சிருமோ, வெளியே சொல்லிடுவோம் ஒரு பையன் மிரட்டிக்கிட்டே இருப்பேன். அப்ப உங்களுக்கு இவ்வளவு சிக்கலுக்கு என்ன காரணம்? உங்க ஆசை. அதே மாதிரி உங்க கோபம், பல விஷயத்த நம்ம கோபத்தாலே சிக்கலாக்கி இருக்கோம். பிடிவாதத்தால, விட்டு கொடுக்காததால, ஆத்திரத்தால, அப்புறம் என்ன தப்பு கணக்குனால, இப்படி ஏதாவது ஒண்ணு நாம அந்த சிக்கலை முடிச்சு போட்டுட்டோம். எப்படி பிரிக்கிறது? அதே மாதிரிதான் பிரிக்கணும். அந்த ஆசையை விட்டால் ஒழி அது பிரிக்க முடியாது, அந்த கோபத்தை விட்டால் ஒழி அது பிரிக்க முடியாது. எப்படி முடிச்சு போட்டியோ அப்படியே தான் பிரிக்கணும். இதை புத்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்றாரு. எப்படி முடிச்சு போட்டு வர்றாரு, பிரிச்சுட்டு வந்து கேட்டார். இப்போது இது என்ன? பழைய துணி. சொல்றாரு, நாம எல்லாருமே புத்தர் தான். புத்தர்னா அவர் சொல்றது தன்னா இல்ல. புத்தர்னா ஞானம் பெற்றவர், புத்தி போதம். யார் போதம் கைவர பெற்றாலும் அவன் புத்தர். ஒவ்வொருத்தருமே புத்தர் தான். ஆனா நாம நம்மளே சிக்கலை உண்டு பண்ணிட்டோம். ஒவ்வொரு விதமான சிக்கலை பின்னிக்கிட்டே போயிட்டோம். சிக்கலை விடுவிச்சிட்டோம், அந்த பூமிக்கு வந்துட்டோம். அப்பா அம்மா, ஆசை, ராஜ்யம், படை, வீழ்த்தியாவது ஆட்சியை பெறுவேன், கவிழ்த்தாவது ஆட்சியை பெறுவேன், இப்படி எல்லாம் நிறைய சிக்கலை போட்டோம். இந்த சிக்கல் எப்படி வெளியே வருது? சிக்கலை திரும்ப பிரிக்கணும். என்னென்ன போட்டோமோ எல்லாத்தையும் பிரிக்கணும். புத்தர் சொல்றார், நாம் எல்லோரும் புத்தர்களே, ஆனால் அவரவர் தகுதிக்கு ஏற்ப முடிச்சுகளை போட்டு விட்டோம். முடிச்சுகளை போட்டு விட்டதால் சிக்கல்களில் சிக்கிக் கொண்டு விட்டோம். இந்த சிக்கல்கள் எப்படி ஏற்பட்டன என்பதை கண்டுபிடித்தால்தான் அந்த முடிச்சை நம்மால் அவிழ்க்க முடியும். இந்த முடிச்சு எப்படி போடப்பட்டது என்று தெரிந்தால்தான் அந்த முடிச்சை நீங்கள் பாதுகாப்பாக பிரித்து எடுக்க முடியும். இப்போ இது ஒரு தாட். இத சொன்ன உடனே இன்னொரு கோணத்துல, நாம் எல்லோரும் புத்தர்களே, முடிச்சு எப்படி போட்டோம்னு கண்டுபிடிச்சாதான் நம்மளால திருப்பி எடுக்க முடியும். திரும்ப அந்த துணி எப்படி காமிச்சார், என்ன இப்ப இதுக்கு என்ன பேரு? துணி. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நாம எல்லாம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டதால மறுபடியும் தூய்மை அடைய முடியாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப அருமையான கருத்து. வாழ்க்கையில ஒரு தவறு பண்ணி ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தோட கதை முடிஞ்சு போச்சு, நம்ம என்னைக்குமே பாதிதான், நம்ம வெளியவே வர முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. முடிச்ச பிரிச்சுட்டா பழைய துணி தான் நம்ம. அது மாதிரி அதுல இருந்து விலகி வெளியே வந்தாச்சுன்னு சொன்னா உனக்கு அந்த பழைய அந்த பாரம் இருக்கு, அது கிடையாதுங்கிறார் புத்தர். அதை விட்டு சுத்தமா நீ விலகிட்ட அப்படின்னா, கம்ப்ளீட்டா அவன் மைண்ட வெளியே கொண்டு வந்துட்ட அப்படின்னா, அது ஒரு பாவம், அது உன்னை தொந்தரவு பண்ணும், துரத்தும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ உண்டாக்குன சிக்கலை நீயே வெளியே எடுத்தாச்சுன்னு சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ நிம்மதியா இருக்கலாம். முடிச்சவழ்த்தல் இந்த கதைக்கே ஒரு பேர் உண்டு. புத்தருடைய கதைகள்ல வருகிற ஒரு கதை. கதையா சம்பவமா புத்தர் வாழ்க்கையிலங்கிறது அப்புறம். ஆனா நம்முடைய சிக்கல்களுக்கு பிறர் காரணம் அல்ல, தீர்வுகள் நீங்கள் வெளியில் காண முடியாது. எப்படி சிக்கல்களை உண்டாக்கினீர்களோ அப்படியே பிரித்து எடுத்துக்கொண்டு வாருங்கள். பிரித்து எடுத்து முடித்து விட்ட பிறகு நீங்கள் முழுமையான துணியாகி விடுவீர்கள், நிர்மலமான அந்த உயிராக ஆகி விடுகிறீர்கள். எல்லோரும் புத்தர்களே, தங்களுடைய அறியாமையால் ஏற்படுத்தி கொண்ட முடிச்சுகள் தான் அவர்களை துன்பப்படுகிற மனிதனாக ஆக்கியிருக்கிறது. பிரித்து விட்டால் மீண்டும் எல்லோரும் புத்தராக முடியும். இது புத்தருடைய அருமையான ஒரு மெசேஜ். அதை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை இனிமையுடையதாக இருக்கும்.